இன்றைய தலைமுறைக்கு ஒரு முன்னோடிகளாக எடுத்துக்காட்டுகளாக விளங்க வேண்டும். அவர்களையும் இது போன்ற நிகழ்விலே கலந்து கொள்ள செய்து முன்னாள் மாணவர் அமைப்பு என்ற விதத்தில் இன்றைக்கு அவர்களுடன் இணைந்து நம்முடைய பள்ளி கல்வித்துறையும் சேர்ந்து இது போன்ற நூற்றாண்டு விழாவை தொடர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முதல் நிகழ்வாக முத்தமிழ் கலைஞர் அவருடைய திருக்கோலையில் அவர் படித்த பள்ளியில் ஆரம்பிக்கப்பட்டு ஆங்காங்கே இது போன்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. எங்களால் முடிந்த அளவிற்கு பல பள்ளிகளை நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பள்ளியாக நம்முடைய பழனியில் இருக்கின்ற இந்த நகராட்சி பள்ளியில் கலந்து கொள்வது உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது. முன்னாள் அமைப்பை சார்ந்திருக்கின்றவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்ற வண்ணம் நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் மாலையில் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனி சட்டமன்ற உறுப்பினரும் கலந்து கொள்கின்ற ஒரு நாள் நிகழ்வாக பெருமைக்குரிய நிகழ்வாக இன்றைக்கு அது நடைபெற இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே தலைமை கழகத்தில் நம்முடைய தலைமை செயலாளர்கள் தலைமையில் ஒரு கூட்டத்தை அங்கே ஏற்கனவே நடத்தியிருக்கோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எப்படி இவங்க நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில கருத்துக்களை வழிமுறைகளை சொல்லியிருக்கார்கள். அதில் நம்முடைய பார்ட் டைம் டீச்சர்ஸ்கிட்டே நாங்கள் சில கருத்துக்களை அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது அவங்களும் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வகையில் எங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று. ஏன்னா அதில் பார்ட் டைம் டீச்சர்ஸ்னு பேர் தான் பார்ட் டைமை தவிர முழுமையாக முழுமையாக எங்களுக்காக உதவி தரக்கூடிய ஒரு ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஸோ அப்படி இருக்கவங்கள கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸாகவும் சில பேர் இருக்கிறாங்க, ஓவிய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள், கணினி ஆசிரியர்களும் இருக்காங்க, பிடி மாஸ்டர்ஸாகவும் இருக்கிறாங்க. ஸோ அனைவரையும் எப்படியெல்லாம் நாம் உள்ளே நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற விதத்தில் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறோம். மிக விரைவாக, ஏன்னா இப்போ கடந்த மாதமே அதுக்கான தேதிகள் குறிப்பிடப்பட்டு ஒரு ஒருங்கிணைந்த கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும். வடகிழக்கு பருவமழையின் காரணமாக திருச்சியாக இருந்தாலும் பொறுப்பமைச்சர் இருக்க நாகை மாவட்டத்துக்கும் நேரடியாக செல்ல வேண்டிய காரணம் இந்த காரணத்தில் அது தள்ளி போனது. மிக விரைவாக அந்த கூட்டத்தை நடத்தி எந்தெந்த வகையெல்லாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற விதத்தில் அதை நாம் செய்வோம்.